இந்த 4 மாதத்தில் பட்ஜெட்டில் வந்து இன்னும் பெரிய விஷயங்களாக நான் பார்க்கல, அப்படி அறிவிக்க போனேன். ஆனால் என்ன முக்கியமாக பார்க்க வேண்டியன்னா, மத்திய அரசாங்கத்திலேருந்து மாநில அரசாங்கக்கும், மாநில அரசாங்கத்திலேருந்து உள்ளாட்சி மன்றங்களுக்கும் நிதி ஒதுக்கீடுகள் அதிகமாக இருக்கலாம். ஏன்னா முக்கால்வாசியான வேலைகள் என்பது உள்ளாட்சி மன்றங்கள் தான் செய்கிறாங்க. எந்த வேலையாக இருந்தால் உள்ளாட்சி மன்றங்கள் தான் செய்யலாம். அப்படி இருக்கும்போது நிதி ஒதுக்கீடுகள் அதிகமாக இருக்கலாம். இன்றைக்கி ப்ராப்பர்ட்டி டேக்ஸை வந்து உயர்த்தியிருக்காங்க. அந்த ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் உயர்த்துள்ள விளைவாக மக்கள் அதிகமாக பணம் செலுத்த வேண்டி இருக்குது. அது இல்லாமல் வீட்டு வாடகைலாம் அதிகமாக ஆயிட்டுருக்கு. அந்தந்த உள்ளாட்சி மன்றங்களுக்கும் அந்தந்த நிர்வாகத்துக்கு அந்தந்த உரிமை என்பது கொடுக்கப்பட வேண்டும், செயல்பட வேண்டும். அதுதான் உண்மையான சுதந்திரம். இந்த பட்ஜெட்டை வரி இல்லாத பட்ஜெட்டாக இந்த தமிழக அரசு எங்களுக்கு ஏற்படுத்தி தர வேண்டும். இந்த சுற்றுலாத்துறையை மேம்படுத்த வேண்டும். அயல் நாடுகள் உள்ளது போல உள்ள நீர்நிலைகளெல்லாம் நல்லபடியாக செய்து தர வேண்டும். பெண்களுக்கு உண்டான நலத்திட்டங்கள் நிறையா செய்து கொண்டிருக்கிறார்கள், இன்னும் நிறையா செய்ய வேண்டும். அதே மாதிரி பொது விநியோக திட்டத்தில் வீடுகளுக்கே கொண்டு வந்து சப்ளை பண்ணுற மாதிரி அதை ஏற்படுத்தி தர வேண்டும். அப்புறம் ரோடுகள்லாம் நல்லபடியாக போட்டு நடைபாதை ஆக்கிரமிப்புகள் அகற்ற வேண்டும். நடைபாதைகளை பொதுமக்கள் நடக்குவதற்கும் வாகனங்கள் செல்வதற்கும் உண்டான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். வரி இல்லா பட்ஜெட் இருக்குன்றது எனது எதிர்பார்ப்பு, எனது எண்ணம். காரணம் தெரியும் எல்லாருக்கும். அதே நேரத்தில் டெவலப்மெண்ட்டுக்கு ஃபண்ட்ஸு ஒதுக்கணுன்றதை நான் கேட்க விரும்புகிறேன். சிட்லப்பாக்கத்தை தாம்பரம் மாநகராட்சி இணைத்த பிறகு கூட சில ஒர்க் பண்ண முடியாததுக்கு காரணம் ஃபண்ட்ஸ் இல்லைன்னு ஒரு குறை இருக்குது. அதனால் மாநகராட்சிகளுக்கு தேவையான நிதியை தமிழ்நாடு அரசு பட்ஜெட்டு ஒதுக்கணுன்றது ஒரு விருப்பம். நீர்நிலை பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்த பட்ஜெட்டாக இருந்தால் மிக்க மகிழ்ச்சி அடைவோம். அது முதியோர்களுக்கு நல்ல ஒரு வசதியும் அவங்களுக்கு வாய்ப்புகளையும் அவங்களுக்கு நல்ல ஒரு மேம்பட்ட ஒரு வாழ்க்கை அமையறதுக்கு ஒரு வழியை அமைச்சு கொடுக்கணும். அது மாதிரி ஒரு பட்ஜெட் வரணும். ரெண்டாவது, இந்த ட்ரெயினில் மத்திய அரசு திட்டத்தில் ரயில்வேஸில் ஏற்கனவே கன்செஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க. அது இப்போ நிறுத்திட்டாங்க. அதையும் திருப்பியும் அமுல்படுத்தணும்னு கேட்டுக்கிறோம். அதே மாதிரி இப்போது எல்லாருக்கும் ஃப்ரீ அது எப்படியும் கொடுத்து மக்களை ஒரு சோம்பேறி ஆக்காமல் நல்ல திட்டங்களை ஏற்படுத்தி நல்ல மாதிரி வாழ்க்கை தரம் உயர்ற மாதிரி அவங்கவுங்க நல்லா வேலை செய்யணும். நல்லா ரெண்டாவது, இந்த மதுவையும் ஒழிக்கணும். மது இல்லாத ஒரு வாழ்க்கையாக இங்கே இருக்கணும். மக்கள் அதனால் மேம்பட்ட வாழ்க்கையாக ஏற்படும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். தமிழ்நாடு அரசுடைய பட்ஜெட்டில் நம்ம எதிர்பார்க்கறது என்னன்னு சொன்னால், மூத்த குடிமக்களுக்கான நலன்களை முன்னிறுத்தி அந்த பட்ஜெட் அமையணும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்குறோம். அதோடு இல்லாமல் பொதுவாகவே பொதுமக்கள் அனைவரும் உள்ளடக்கிய ஒரு ஒன்றிணைந்த ஒரு வசதியாக ஒரு இதுக்காக அந்த பட்ஜெட் அமையணும். குறிப்பாக நீர்நிலைகள் பாதுகாப்புக்காக அதிகமான நிதி உணைத்து தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து நீர்நிலைகளையும் அதை பாதுகாக்கும்படியும் அதை பராமரிப்பதற்காக உண்டான அந்த உணர்த்திங்கன்னா அது பொதுமக்களுக்கு ஒரு நல்ல சேவையாக அமையும். ஒரு தன்னிலையை மேம்படுத்தும்படியான பட்ஜெட்டாக இது அமையும் பட்சத்திலே பொதுமக்களாக நாங்கள் இதை வரவேற்போம் அப்படிங்கிற தெரிவித்துக் கொள்கிறோம். அரசு பள்ளிகள் நிறைய பள்ளிகளில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை. கண்டிப்பாக பட்ஜெட்டில் பள்ளி கல்விக்கு அதிக அளவில் முக்கியத்துவம் தரணும். சார், அரசு பள்ளி என்பது வறுமையின் அடையாளம் அல்ல, அது பெருமையின் அடையாளம். நம் அரசு பள்ளி நம் பெருமை. இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நீங்கள் அதிகரிக்கணும் அப்படின்னா பட்ஜெட்டில் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும். பள்ளிக்கல்விக்கு பள்ளிக்கல்வி தான் பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான், அடித்தளம் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் உங்களால் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். இன்றைக்கி நம்ம சிலபஸ் சிறப்பாக இருக்குது என்பதில் மாற்று கருத்து இல்லை. இன்னும் சில அரசு பள்ளிகளில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை. ஸோ அதையெல்லாம் தமிழக அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கணும். குறிப்பாக பட்ஜெட்டில் அதிக அளவு பள்ளி கல்விக்கு அவர்கள் நிதி ஒதுக்க வேண்டும்.